மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் B.Pharm, Pharma D, D.Pharm ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான ரிசல்ட் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும்னா கீழே வந்து அட்மிஷன் ஆன் கேம்பஸ் அப்படிங்கிற இந்த பேஜை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ்க்கு என்ன செய்யும் அப்படின்னா டைரக்ட் பண்ணும். இதுல ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா பாருங்க B.Pharm, Pharma D and D.Pharmக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ B.Pharm அப்படிங்கிறத நீங்க இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் அட்மிஷன் ஃபீஸ் ஆன் ஆர் பிஃபோர் 30/8/2024 5 PM. ஃபீஸ் அமௌண்ட் 30ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிடணும் அப்படின்னா பே பண்ணிடணும். நீங்க 30ஆம் தேதிக்கு முன்னாடி பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒன்று கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருப்பாங்க, அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யார் யாருக்கு சீட் அலாட் ஆயிருக்குது, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அண்ட் உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறது கொடுத்து சைட்ல பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் என்ன செய்யும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்குது, என்ன கம்யூனிட்டி, என்ன கட் ஆஃப்க்கு சீட் கிடைச்சிருக்குது அண்ட் ஃபீஸோட அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது இதுல இருக்கும். ஸோ B.Pharmக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 36,380 ரூபாய் நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி Pharma D அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Pharma D யோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு எவ்வளவு வருது, லெட்ஸ் செக் நவ். 31,180 ரூபாய் வரும். ஸோ கட் ஆஃப் பாருங்க 93.67 வரைக்குமே நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா கிடைச்சிருக்குது. ஸோ இதே மாதிரி நமக்கு இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ள நேம் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அலாட்மெண்ட் ஆர்டர்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த சீட்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க. ஸோ யாரோட நேம் இதுல இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.